ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் சப்ஜி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். 1/4 டீஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 2 பாதியாக கீனி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். $350 கிராம் மஞ்சள் பூசணி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு காய் வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காய் நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் வேக விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பூசணிக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.